வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதையினுடைய தலைப்பு, ஒருவரை ஒருவர் குறை கூறுவது தவறு. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் வசித்து வர்றாங்க. ஒருவர் சலவை தொழிலாளி, இன்னொருவர் மண்பானைகள் செய்யும் குயவர். இந்த 2 பேருமே எப்படின்னா, ஒரு அரசன்கிட்ட வந்து வேலை பார்த்து வர்றாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேருக்கு இடையிலே ஒரு சண்டை ஒன்று ஏற்பட்டுருது. தங்களுடைய பிரச்சனையை வந்து தாங்களுக்குள்ளாகவே தீர்த்து கொள்ளாமல் என்ன பண்ணிடுறாங்க, ஒருவர் மேலே ஒருவர் குறையை வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க அரசர்கிட்ட. ஒரு நாள் குயவர், மண்பானைகள் செய்யும் குயவர் என்ன சொல்கிறாரு, அரசே, நமது பட்டத்து யானையை பாருங்கள், அது எவ்வளவு அழுக்காக இருக்குது, அதை வெளுத்து எடுத்தால் நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவரும் ஒரு முட்டாளாகத்தான் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, சலவை தொழிலாளியை வந்து உடனே கூப்பிட்றாப்புல. சொல்லுங்க அரசி அப்படின்ட்டு சலவை தொழிலில் வர்றாரு. அப்போ அரசர் சொல்கிறாப்புல, நமது பட்டத்து யானை வந்து இவ்வளவு அழுக்காக இருக்குது, இதை வந்து வெளுத்து எடுத்து வா அப்படின்னு சொல்கிறாரு. சலவை தொழிலாளியும் சிறிதும் தயங்காமல், சரிங்க அரசே, வெளுத்து எடுத்துடலாம், ஆனால் அதை வெளுத்து எடுக்கிற அளவுக்கு பானை ஒன்று தயார் பண்ண சொல்லுங்கள், நம்ம குயவரை, வெளுத்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே அந்த குயவரை கூப்பிடுறாரு. அரசர் கூப்பிட்டு சொல்கிறாரு, யானையை வந்து வெளுத்தெடுக்கிறதுக்கு தயாராக ஒரு பானையை ஒன்று வந்து செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆணையிடுறாரு. குயவர் உடனே திருன்னு முழிக்கிறாரு. குயவர் என்ன பண்ணுறாரு, உடனே திருன்னு முழிக்கிறாரு. அவர் யோசிக்கிறாரு, சிறு பிரச்சனையை வந்து இருவருமே பேசி தீர்த்திருந்தா கூட பிரச்சனை இல்லாமல் போயிருக்குமே, இப்போ 2 பேருமே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே இந்த 2 நண்பர்களும் சந்திச்சு ஒருவருக்கு ஒருவர் வந்து பேசிக்கிறாங்க. நம்மளுடைய பிரச்சனைகள் நாமளே தீர்த்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை இல்லை, இப்போ குறைகளை நம்ம வந்து அடிக்கிட்டே போனதுனால இப்போ வந்து 2 பேருமே வந்து மாட்டிக்கிட்டோம், அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியாகணும், ஆனால் நம்ம நண்பர்கள் ஆயிடணும்னு சொல்லிட்டு இருவருமே நண்பர்களாக ஆயிடுறாங்க. இந்த கதையின் வாயிலாக நம்ம என்ன ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டே போகும் பொழுது பிரச்சனைகள் தான் நாள்பட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இருவருமே மனம் விட்டு பேசி அந்த குறைகளை தீர்த்து கொண்டால் பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற இந்த ஒரு உயரிய கருத்தை தான் இந்த கதையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். வணக்கம்.